இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கான வேத தியானம் 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அன்றியும் சகோதரரே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் நாம் அவரிடத்தில் சேர்க்கப்படுதலையும் குறித்து நாங்கள் உங்களை வேண்டிக் கொள்கிறது என்னவென்றால். இந்த அதிகாரத்தில் பவுல் அப்போஸ்தலர் தெசலோனிக்கே சபைக்கு சொல்கிறார் 2 காரியம். அவருடைய வருகையை குறித்தும் நாம் அவரிடத்தில் தேவனுடைய பிள்ளைங்க அவரிடத்தில் சேர்க்கப்படுதலை குறித்து சில காரியங்களை சொல்கிறார். 2வது வசனத்தில் பார்க்கிறோம், ஒரு ஆவியினாலாவது ஒரு வார்த்தையினாலாவது அல்லது எங்களிடத்திலிருந்து வந்த ஒரு நிருபத்தினாலாவது கர்த்தருடைய நாள் சமீபமாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டால் நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றால் சஞ்சலப்படாமலும் கலங்காமலும் இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லை, ஒருவரும் உங்களை வஞ்சிக்காதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அப்போ இந்த மாதிரி காரியங்கள் தேசத்தில் மற்ற ஜனங்கள் சொல்லும்போது நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. நம்ம சஞ்சலப்படக்கூடாது, கலங்கக்கூடாது. நான் தேவனுடைய வார்த்தையின்படியாக நம்ம நடக்கணும். எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும், எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய நாளுக்கு நம்ம எப்பொழுது பரிசுத்தம் உள்ளவர்களாக வாழும்போது நம்ம கலங்க தேவையில்லை. நம்ம எந்த விதத்திலும் நம்ம மோசம் போகாதபடி நம்ம எச்சரிக்கையாக இருக்க முடியும். அடுத்ததாக நம்ம பார்க்குறோம், அந்த நாள் எப்பொழுது வரும் என்றால் அந்த நாள் அந்த கேட்டின் மகன் அந்த பாவம் மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. அதுக்கப்புறம் நம்ம பார்க்கிறோம் 6வது 7வது வசனம், அவன் தன் காலத்தில் வெளிப்படும்படிக்கு இப்பொழுது அவனை தடை செய்கிறது இன்னதென்று நீங்கள் இருக்கிறீர்களே. அப்போ அவன் வெளிப்படுகிறதுக்கு ஒரு காரியம் தடையாக இருக்கிறது. அந்த காரியம்தான் சபையாக காணப்படுகிறது என்றால் அதற்கு முன்பதாக அந்த பாவம் மனுஷன் வெளிப்படுவதற்கு முன்பதாக தேவனுடைய சபை எடுத்துக்கொள்ளப்படும். அதுக்கப்புறம் தான் ஆண்டோடைய வருகை வரும் என்று சொல்லப்படுகிறது. தடை செய்கிறவன் நடுவிலிருந்து நீக்கப்படும் முன்னே அந்த நாள் வெளிப்படாது. அப்படியாக அந்த பாவம் மனுஷன் வெளிப்படுகிறதுக்கு முன்பதாக ஒரு காரியம் தடையாக காணப்படுகிறது. அதுதான் நம்ம தேவனுடைய சபையாக நம்ம அதில் பார்க்கிறோம். அப்போ தேவனுடைய சபை எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். மற்ற தகவல்கள் எது வந்தாலும் அதையெல்லாம் நம்ம அதனால் கலங்கக்கூடாது, சஞ்சலப்படக்கூடாது. தேவனுடைய பிள்ளைங்க எப்பொழுதும் பரிசுத்தமாக எப்பொழுதும் புத்தியுள்ள கன்னிகைகளாக நம்ம ஆயத்தமாக இருக்கும்போது அவருடைய வருகையில் காணப்படுவோம். இந்த வசனத்தை ஒவ்வொருத்தரும் வாசியுங்கள், தியானியுங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.